கூடா நட்பு அப்படின்றது வரும். நட்பு வரும்போது அது கூடுற நட்பா, கூடா நட்பா எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்களால கண்டுபிடிக்க முடியும். தே கேன் அனலைஸ். இவங்களால அனலைஸ் பண்ண முடியும். அப்ப அந்த சேர்க்க அப்படின்போது கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கள பத்தி ரகசியங்கள் சொல்லக்கூடாது. சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா, முற்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வரும். பிற்பகுதிக்கு வரும்போது சனி கர்ம சனியாவே தான் இருக்கான். ஆனா கர்ம சனியாவே இருந்தா கூட நீ வந்து ஒரு தராசு வச்சுட்டு இருக்கான். நீ இதுல எவ்வளவு போடுறியோ அதுக்கான பலன் தான் குடுப்பேன். ஆனா குருனோட பார்வை இருக்கிறதுனால, ஓகே நீ கொஞ்சம் செய், நீ கொஞ்சம் உழை. நான் அதுக்கான அந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது சின்சியரான ஆஃபீஸரா நான் இல்ல. உனக்கு கொஞ்சம் லீனியன்ட்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குருனோட 9ஆம் பார்வை சனி மேல இருக்கிறதுனால. அது வந்து ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் ராகு 9ஆம் பாவம். பாக்கியஸ்தானத்துல ராகு. உன்னோட இன்டென்ஸ் டிசையர்ஸ் என்ன? உன்னோட லாங் ஸ்டாண்டிங் டிசையர்ஸ் என்ன? எது எதெல்லாம் உனக்கு நல்ல விஷயமா நினைக்கிறேன், எது எதெல்லாம் இருந்தா நான் சந்தோஷம் அடைவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அத்தனையும் கிடைக்கும். ஆனா இது வந்து தந்தையார குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படின்றதுனால நமக்கு தந்தையாருக்கும் நமக்கும் ஒரு விதமான மனஸ்தாபங்கள். எதுல? அவங்க வந்து பாருங்க, அப்பா வந்து ஏதோ ஒரு தப்பு செய்ற மாரி எனக்கு தோணுது. அப்பாவுக்கு வந்து யார் கூடயோ தப்பா பழகுற மாரி எனக்கு தோணுது. அப்பா வந்து எனக்கு ஏதோ வந்து தப்பு செய்ற மாதிரி, தப்பு நடக்கிற மாதிரி, என்ன கவனிக்காத மாதிரி அப்படின்ற மாரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நெறைய பேருக்கு வந்து பாருங்க, தந்தை ரீதியா ஒரு அவமானம் அப்படின்ற மாரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. இது பெரிய இம்பாக்ட் இல்ல. பட் இருந்தாலும் அப்படி இருக்கு, அப்படி தோணுது அப்படின்னா, இவங்க அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணிட்டு உண்மதான் அப்படின்னா, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லன்னா அத பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல.